அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கு நாம் காணக்கூடிய இலக்கண பகுதி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது எழுத்து, அதாவது இலக்கணம் 5 வகைப்படும். அதுல முதலாவதானது எழுத்து. முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த சார்பெழுத்து உயிர்மை, ஆயத்தம், உயிரிழப்படை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயத்த குறுக்கம். இதுல பாத்தீங்க அப்படின்னு குறுக்கம் அப்படின்னு ஒரு 4 வகை குறுக்கங்கள் வருது. அளபடை அப்படின்னு வருவதெல்லாம் தனக்கு உரிய மாத்திரை அளவில் இருந்து அதிகமாக ஒலிப்பதை அளபடை என்று சொல்லுவோம். இந்த குறுக்கம் என்பது என்ன அப்படின்னா, தனக்குரிய மாத்திரை அளவு. மாத்திரை அளவுன்னா நான் உங்களுக்கு கடந்த வகுப்பிலேயே சொல்லியிருக்கேன், எழுத்துக்களை குறிக்கக்கூடிய கால அளவு அப்படின்னு. குறிலுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1 மாத்திரை அளவு, நெடில் எழுத்துக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 மாத்திரை அளவு, அதாவது ஒற்று எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை அளவு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அதாவது குறுக்கம் என்றால் என்ன அப்படின்னா, தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிப்பதை தான் குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக சார்பெழுத்துக்கள்ல இந்த 4 வகை குறுக்கங்கள் இருக்கிறது. அதாவது ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயத்த குறுக்கம். ஐகார குறுக்கம் என்பது ஐகாரம் என்பது ஐ என்கின்ற எழுத்து, ஔகாரம் என்பது ஔ என்கின்ற எழுத்து, மகரம் என்பது மகர மெய்யான இம் என்கின்ற எழுத்து. பிறகு ஆயத்த குறுக்கம், ஆயத்த எழுத்து அக் அப்படிங்கிறது ஆயத்த எழுத்து, அது குறுக்கம். அது எப்படி குறுகி ஒலிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக ஐகாரம். ஐ என்பது நெடில் எழுத்து. இதுல பாத்தீங்க என்றால் ஐ என்பது நெடில் எழுத்து, ஔ என்பது நெடில் எழுத்து, இம் என்பது ஒற்றெழுத்து, பிறகு அக் என்பது ஒற்றெழுத்து. சரியா? ஐகாரம் அதற்கு 2 மாத்திரை அளவு. அது பொதுவாக தனியாக படிக்கும் பொழுது, அதாவது ஐ, கை, வை என்று தனியாக படிக்கும் பொழுது தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்காமல் அப்படியே ஒலிக்கிறது. அதுவே ஒரு சொல்லிற்கு முதலிலும் இடையிலும் கடையிலும் அதாவது வரும் பொழுது தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கிறது. அததான் என்னன்னு சொல்றோம், ஐகார குறுக்கம் என்று நம்ம சொல்றோம். அதுவே ஐ என்கின்ற எழுத்து ஒரு சொல்லிற்கு முதலில் வரும் பொழுது, வையம் அப்படின்னு வரும் பொழுது 1/2 மாத்திரை அளவாக ஒலிக்கிறது, அரை மாத்திரை அளவு குறைந்து. அதுவே இறுதியிலும் இடையிலும் வரும் பொழுது தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து 1 மாத்திரை அளவு குறைந்து 1 மாத்திரை அளவாக ஒலிக்கிறது. இதுவே நம்ம என்னன்னு சொல்றோம், ஐகார குறுக்கம் என்று சொல்கிறோம். பிறகு ஔகார குறுக்கம். ஔ அப்படிங்கிற எழுத்து பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு சொல்லிற்கு முதலில் மட்டுமே தான் வரும். ஔ என்கின்ற எழுத்தை எப்போதும் தனியாக ஒலிக்கும் பொழுது தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்காமல் 2 மாத்திரை அளவாகவே ஒலிக்கும். அதுவே ஒரு சொல்லில் அதாவது பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஔ எழுத்து பிழை, சரியா? பாத்தீங்க அப்படின்னா ஔவையா, ஒரு ஔவையார் அப்படிங்கிற சொல்லில வரும் பொழுது, ஒவ்வால் அப்படிங்கிற சொல்லில வரும் பொழுது தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவு குறைந்து 1/2 மாத்திரை அளவாக நம்ம ஒலிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பிறகு அடுத்ததாக மகர குறுக்கம் அப்படிங்கிற குறுக்கத்தை பார்க்க போறோம். மகர குறுக்கம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மகர மெய்யான இம் என்கின்ற எழுத்து தான் பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய மாத்திரை அளவு பாத்தீங்கன்னா ஒற்றெழுத்து அரை மாத்திரை. இப்ப அம்மா என்கின்ற ஒரு சொல் இருக்கு, இதுல இம் என்கின்ற எழுத்து இடையில வந்திருக்கு. பாடம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சொல்லினுடைய இறுதியில வந்திருக்கு. இப்போ பாத்தீங்க அம்மா என்கின்ற சொல்ல இம் என்கின்ற எழுத்து அதனுடைய மாத்திரை அளவு குறையாமல் வந்திருக்கு. பாடம் படித்தான், பாடம் பாத்தீங்க அப்படின்னா இம் என்கின்ற எழுத்து தன்னுடைய மாத்திரை அளவு குறையாமல் ஒலிக்கிறது. அப்போ எந்த இடத்துல குறைந்து ஒலிக்கிறது அப்படின்னா, அந்த இம் என்கின்ற எழுத்துக்கு அடுத்ததாக வா வகர எழுத்துக்கள் எது வந்தாலும் தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கும். இங்க பாருங்க, வலம் வந்தான் அப்படின்னு இருக்கு. இது நிலைமொழியினுடைய ஈற்றில பாத்தீங்க அப்படின்னா இம் என்கின்ற எழுத்து வந்திருக்கு. பிறகு வருமொழியினுடைய முதலில பாத்தீங்க அப்படின்னா மா என்கின்ற எழுத்து வந்திருக்கு. ஆக நிலைமொழியின் ஈற்றை தொடர்ந்து இம் என்கின்ற எழுத்தை தொடர்ந்து மகரம் என்கின்ற எழுத்து வந்த
கொடுத்தால் நம்ம தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கும். இததான் நம்ம என்னன்னு சொல்றோம், மகர குறுக்கம் என்று சொல்கின்றோம். இறுதியாக ஆயத்த குறுக்கம். ஆயத்த எழுத்து அக்கு, அதனுடைய மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவு. அதாவது அக்கு, எக்கு இது போன்ற எழுத்துக்களை சொற்களை நம்ம உச்சரிக்கும் பொழுது தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்து குறையாம அரை மாத்திரை அளவு ஒலிக்கிறது. இதுவே எந்த இடத்துல குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப முள் கூட்டல் தீது முக்தீது அப்படின்னு தான் நம்ம எப்போதுமே சொல்லுவோம். அதே போல கல் கூட்டல் தீது கற்றீது அப்படிங்கறத சொல்லுவோம். இது போன்ற எழுத்துக்கள் வரும் பொழுது ஆயத்த எழுத்தான அக் என்கின்ற எழுத்து தன்னுடைய மாத்திரை அளவு அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கிறது. இதைதான் நம்ம ஆயத்த குறுக்கம் என்று நம்ம சொல்றோம். இவ்வாறு 4 வகை குறுக்கங்களை நம்ம பார்த்தோம். அடுத்த வகுப்பிலே நம்ம மற்றொரு தலைப்புக்கு கீழே பார்க்கலாம். நன்றி.